திருக்குறள் அவா அறுத்தல் 361. குறள் அவாவின்ப எல்லா உயிர்க்குமென் ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து. விளக்கம்: எல்லா காலத்திலும் எல்லா உயிர்களுக்கும் இடைவிடாமல் வருகின்ற பிறவி துன்பத்தை தருகின்ற விதை எதுவென்றால் அது அவா எனப்படும் ஆசையே என்று அறிவுடையோர் கூறுவர். ஆசை இருக்கும் வரை பிறவி எனும் மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். மகாபாரதம். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவஹ மகாஷனோ மகாபாப்மா வித்யேனமிக வைரினம். கீதை 3:37. விளக்கம்: ரஜோகுணத்திலிருந்து பிறந்த இந்த ஆசையே காமமாக சினமாக மாறுகிறது. இதுவே தீராத பசி கொண்டவனைப் போல மனிதனை பாவ செயல்களில் ஈடுபடுத்துகிறது. இவ்வுலகில் இதுவே ஒருவனுக்கு பிறவித் துயரை தரும் மிகப்பெரிய எதிரி என்று அறிவாயாக. வள்ளுவர் பிறப்பீனும் வித்து என்று சொல்வதை கீதை ஆன்மாவின் எதிரி என்கிறது. மனுஸ்மிருதி. ந ஜாது பாமஹ் காமானாம் உபபோகேன சாம்யதி ஹவிஷா கிருஷ்ணவத்மேவ பூய ஏவாபி வர்த்ததே. மனுஸ்மிருதி 2:94. விளக்கம்: நெருப்பில் நெய்யை ஊற்றினால் அது எப்படி அதிகமாக எரியுமோ அதுபோல ஆசைகளை அனுபவிக்க அனுபவிக்க அவை வளருமே தவிர அடங்காது. இந்த தீராத ஆசையினால் மனிதன் மீண்டும் மீண்டும் உலகப் பொருட்களுக்காக பிறக்க வேண்டியுள்ளது. எனவே ஆசையே சம்சார சக்கரத்தின் அச்சாணியாக இருக்கிறது. சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? வித்து, தி சீட். ஒரு மரம் தோன்றுவதற்கு விதை எப்படி ஆதாரமோ அதுபோல ஒரு உடல் எடுத்து ஆன்மா பிறப்பதற்கு அதன் ஆசைகளே வாசனைகளே காரணம். இதனை வாசனா பீஜம் என்று உபநிடதங்கள் அழைக்கின்றன. தவா பிறப்பு, எண்ட்லெஸ் பர்த்ஸ். தவா என்றால் கெடாத அல்லது குறையாத என்று பொருள். ஆசை என்ற விதை இருக்கும் வரை பிறவி என்ற அறுவடை முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். புனர்ஜென்மம், ரீஇன்கார்னேஷன். சனாதன தர்மத்தின்படி மரண காலத்தில் ஒருவன் எதை ஆசைப்படுகிறானோ அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளவே அடுத்த பிறவி அமைகிறது. எனவே ஆசையே சம்சார சக்கரத்தின் அச்சாணியாக இருக்கிறது. எல்லா உயிர்க்கும், இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவர்கள் முதல் புழு பூச்சிகள் வரை அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தும் பொதுவான தர்மம். திருக்குறள் அவா அறுத்தல் 362. குறள் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். விளக்கம்: ஒருவன் இறைவனிடம் ஒன்றை விரும்பி வேண்ட வேண்டுமானால் அது இனி எனக்கு பிறவி வேண்டாம் என்ற நிலையைத்தான் வேண்ட வேண்டும். அந்த பிறவாமை என்னும் உயரிய நிலை ஒருவனுக்கு எப்போது கிடைக்குமென்றால் அவன் உலகப் பொருட்கள் எதையும் வேண்டாம் என்று ஒதுக்கும்போது, ஆசையை துறக்கும்போது தானாகவே வந்து சேரும். மகாபாரதம். விஹாய காமான்ய சரதி நிஸ்பிருக புமான்ஸ்சர நிஸ்பிருக நிர்மமோ நிரஹங்காரக ச சாந்திம் அதிக்கச்சதி. கீதை 2:71. விளக்கம்: எந்த மனிதன் எல்லா ஆசைகளையும் துறந்து எதன் மீதும் விருப்பமில்லாமல் நிஸ்பிருக எனது என்ற பற்றும் நான் என்ற அகந்தையும் இன்றி வாழ்கிறானோ அவனே அமைதியை முக்தியை அடைகிறான். வள்ளுவர் வேண்டாமை வேண்டவரும் என்று சொல்வது இந்த ஆசையற்ற நிஸ்பிருக நிலையால் கிடைக்கும் முக்தியையே. மனுஸ்மிருதி. நாபிநந்தேத மரணம் நாபிநந்தேத ஜீவிதம் காலமேவ பிரதீக்ஷேத நிர்தேசம் பிருத்தகோ யதா. மனு 6:45. விளக்கம்: வாழ்க்கையையோ அல்லது உடலையோ கூட ஒருவன் விரும்பக்கூடாது. வேண்டாமை. எதன் மீதும் விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையை ஒருவன் எய்தும்போது அவன் கர்ம விலங்குகளிலிருந்து விடுபட்டு பிறவா நிலைக்கு தகுதியாகிறான். ஆசையை விடுவதே மோக்ஷத்திற்கான ஒரே திறவுகோல் என்பது மனுவின் கருத்து. சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? முமுக்ஷுத்வம், டிசைர் ஃபார் லிபரேஷன். சனாதன தர்மத்தில் மோக்ஷத்தின் மேலுள்ள தீவிர விருப்பத்தை முமுக்ஷுத்வம் என்பார்கள். வள்ளுவர் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்று சொல்வது இந்த உயரிய தேடலையே. வைராக்யம், டிஸ்பாஷன். வேண்டாமை என்பது வைராகியத்தை குறிக்கும். உலகப் பொருட்கள் நிலையற்றவை என்று உணர்ந்து அவற்றின் மேலுள்ள ஆசையை விடுவதே வைராகியம். விழுப்பமே பிறவிக்கு காரணம். சனாதன தர்மத்தின்படி
நம்முடைய நிறைவேறாத ஆசைகளை தீர்த்து கொள்ளவே நாம் மீண்டும் பிறக்கிறோம். ஆசையே இல்லை என்றால் பிறப்பதற்கு காரணமே இல்லாமல் போய்விடும். காஸ் ஃபார் இன்கார்னேஷன். இயல்பான நிலை. ஆன்மா என்பது இயற்கையாகவே பிறப்பு இறப்பு அற்றது. ஆசை என்ற திரை விலகினால் அந்த பிறவாமை என்னும் சுயமான நிலை தானாகவே வந்து சேரும். திருக்குறள். வேண்டாமையன்ன விழுச்செல்வம். குறள். வேண்டாமையன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அகொப்புதில். விளக்கம். எந்த பொருளையும் விரும்பாத ஆசையற்ற நிலையைப் போன்ற ஒரு சிறந்த செல்வம் இவ்வுலகில் வேறு எதுவுமே இல்லை. அது மட்டுமன்றி மேலுலகமாகிய தேவருலகிலும் அந்த நிலைக்கு சமமான செல்வம் வேறொன்றும் இல்லை. மகாபாரதம். யச்ச காம சுகம் லோகே யச்ச திவ்யம் மகத் சுகம் த்ரிஷ்ணாக்ஷய சுகஸ்யைதே நார்ஹத ஷோடசீம் கலாம். விளக்கம். இவ்வுலகில் மனிதன் அனுபவிக்கும் சிற்றின்ப சுகமும் தேவருலகில் கிடைக்கும் மாபெரும் சுகமும் கூட ஒருவன் தனது ஆசைகளை முற்றாக அழிப்பதன் த்ரிஷ்ணாக்ஷயம் மூலம் பெறும் சுகத்தில் 16இல் 1 பங்கிற்கு கூட ஈடாகாது. வள்ளுவர் விழுச்செல்வம் என்று குறிப்பிடுவதையே மகாபாரதம் நித்தியமான சுகம் என்கிறது. மனுஸ்மிருதி. சந்தோஷம் பரமாமஸ்தாய சுகார்த்தி சம்யதோ பவேத் சந்தோஷமூலம் ஹி சுகம் துக்கமூலம் விபர்யயக. மனு 4:12. விளக்கம். சுகத்தை விரும்புபவன் ஆசைகளை கட்டுப்படுத்தி முழுமையான திருப்தியில் நிலை பெற வேண்டும். ஏனெனில் திருப்தியே சுகத்தின் அடிப்படை, ஆசையே துன்பத்தின் ஊற்று. உலகக் கனவுகளை துரத்துவதை விட எதுவும் வேண்டாம் என்ற மனநிலையே அழியாத சொத்து என்கிறது மனுஸ்மிருதி. சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? 1. நிஸ்பிருக டிசைர்லெஸ்னஸ். சனாதன தர்மத்தில் ஒருவன் எவ்வளவு பொருட்களை சேர்த்தாலும் அவன் ஏழையே. எவன் ஒருவன் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லும் மனப்பக்குவம் பெறுகிறானோ அவனே உண்மையான சக்கரவர்த்தி. 2. ஈண்டில்லை ஆண்டும் நோவேர் எல்ஸ். மனித உலகம் அதாவது மர்த்திய லோகம் மற்றும் தேவருலகம் அதாவது ஸ்வர்கலோகம் ஆகிய இரண்டிலுமே ஆசை என்பது உண்டு. தேவர்கள் கூட பதவிக்காகவும் சுகத்திற்காகவும் ஆசைப்படுவர். எனவே ஆசையற்ற துறவற நிலை இந்த இரு உலக சுகங்களை விட மேலானது. 3. விழுச்செல்வம் சிறந்த செல்வம். தங்கம் வைரம் போன்றவை களவு போகலாம் அல்லது அழிந்து போகலாம். ஆனால் வேண்டாமை எனும் செல்வம் ஒருவனை ஒருபோதும் விட்டுப் போகாது. அதுவே மோட்சத்திற்கு அழைத்துச் செல்லும். 4. ஆத்ம திருப்தி. வெளிப்பொருட்களின் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சி தற்காலிகமானது. தனக்குள்ளேயே இன்பத்தை காணும் ஆசையற்ற நிலையே உண்மையான ஐஸ்வர்யம். திருக்குறள். குறள். தூய்மை என்பதவா விண்மை மற்றது வாய்மை வேண்ட வரும். விளக்கம். ஒருவனுக்குரிய உண்மையான தூய்மை என்பது ஆசை இல்லாமல் இருப்பதே ஆகும். அந்த ஆசையற்ற நிலை ஒருவன் மெய்ப்பொருளாகிய இறைவனை வாய்மை அடைய வேண்டும் என்று விரும்புவதால் உண்டாகும். மகாபாரதம். மனசௌச்சம் சதர்மாத்மா நித்யமாஸ்தாய திஷ்டதி ஆஷா பாச வினிர்முக்தக ச முக்தோ நாத்ர சம்சயக. விளக்கம். தர்மத்தின் வழி நடப்பவன் எப்போதும் மனத் தூய்மையையே கைக்கொள்வான். ஆசை என்னும் வலையிலிருந்து விடுபடுவதே அந்த தூய்மை. அப்படிப்பட்டவனே முக்தன். வள்ளுவர் தூய்மை என்பது அவாவின்மை என்று சொல்வதையே மகாபாரதம் மனசௌச்சம் என்கிறது. மனுஸ்மிருதி. அத்பிர் காத்ராணி சுஜ்யந்தி மனஸ் சத்யேன சுஜ்யதி வித்யா தபோபியம் பூதாத்மா புத்திர் ஞானேன சுஜ்யதி. மனு 5.109. விளக்கம். உடல் நீரால் தூய்மையடையும், மனமானது வாய்மையால் அதாவது உண்மையால் தூய்மையடையும். வள்ளுவர் வாய்மை வேண்ட வரும் என்று சொல்வது போல உண்மையான மெய்ப்பொருளை அல்லது சத்தியத்தை பற்றுவதே ஆசை என்னும் அழுக்கை நீக்கி மனதை தூய்மைப்படுத்தும் என்று மனுஸ்மிருதி கூறுகிறது. சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? சௌச்சம் பியூரிட்டி. யோக சூத்திரங்களிலும் தர்ம சாஸ்திரங்களிலும் சௌச்சம் என்பது 2 வகைப்படும். ஒன்று புறத் தூய்மை குளித்தல் போன்றவை, மற்றொன்று அகத்தூய்மை. அகத்தூய்மை என்பது ஆசைகளை அகற்றுவதே ஆகும். வாய்மை த ட்ரூத் ஆர் சுப்ரீம் ரியாலிட்டி. இங்கு
வாய்மை என்பது வெறும் உண்மை பேசுவது மட்டுமல்ல, அது சத் எனப்படும் அழிவற்ற மெய்ப்பொருளை குறிக்கும். ஒரு பெரிய பொருளின் மீது ஆசை வைக்கும்போது சிறிய உலகப் பொருட்கள் மீதான ஆசை தானாகவே மறைந்துவிடும். பரிசுத்தம், ஆசை என்பது மனதிற்கு பிடித்த அழுக்கு அல்லது மலம், இம்பியூரிட்டி. மெய்ப்பொருளை அறியும் தாகம் வரும்போது இந்த ஆசை அழுக்கு நீங்கி மனம் பரிசுத்தமடைகிறது. சாதனை, இறைவனை அடைய விரும்புவது ஒன்றே மற்ற எல்லா உலக ஆசைகளையும் அழிக்கும் மருந்தாகும். இதையே வள்ளுவர் மற்றது வாய்மை வேண்ட வரும் என்கிறார். திருக்குறள் அவா அறுத்தல் 365. குறள் அற்றவர் என்பார் அவா அற்றார், மற்றையார் அற்றாக அற்றதிலர். விளக்கம் பற்றுகளை அறுத்தவர், துறவிகள் என்று சொல்லப்படுபவர்கள் ஆசையை முழுமையாக ஒழித்தவர்களே ஆவர். ஆசையை ஒழிக்காத மற்றவர்கள் வெளிப்படையாக எதனை துறந்திருந்தாலும், காவி உடை அணிந்திருந்தாலும் அல்லது காட்டிற்கு சென்றிருந்தாலும் அவர்கள் முழுமையாக துறந்தவர் ஆகமாட்டார்கள். மகாபாரதம் நேயக ச நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. கீதை 5.3. விளக்கம் எவன் ஒருவன் எதையும் வெறுப்பதும் இல்லையோ, எதன் மீதும் ஆசைப்படுவதும் இல்லையோ அவனே நித்திய சந்நியாசி, எப்போதும் துறவி என்று அறியப்பட வேண்டியவன். வள்ளுவர் அவா அற்றாரே அற்றவர் என்று சொல்வதையே கீதை ஆசைப்படாதவனே சந்நியாசி என்று உறுதிப்படுத்துகிறது. மனுஸ்மிருதி ந தண்டேன ந கேசேன ந வைஷேன ந கர்மனா முக்திஹி சஞ்சாயதே ஜந்துஹு தத்வஞானேன கேவலம். விளக்கம் கையில் தண்டு பிடிப்பதாலோ, தலைமுடியைச் சடையாக்குவதாலோ, குறிப்பிட்ட நிற ஆடையாலோ ஒருவனுக்கு முக்தி கிடைப்பதில்லை. ஆசைகளை அறுத்து உண்மையை உணர்வதால் மட்டுமே முக்தி கிடைக்கும். வெளித்தோற்றத்தில் பற்று அற்றது போல தெரிந்தாலும் மனதில் ஆசை இருந்தால் அவன் அற்றாக அற்றதிலர், முழுமையாக துறக்காதவர் என்கிறது மனுஸ்மிருதி. சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? மனோ சந்நியாசம், மனத்துறவு. சனாதன தர்மத்தில் கர்ம சந்நியாசத்தை விட மனோ சந்நியாசமே சிறந்தது. கையில் இருக்கும் பொருளை விடுவதை விட அந்த பொருளின் மேல் இருக்கும் ஆசையை மனதிலிருந்து விடுவதே கடினமானது மற்றும் அவசியமானது. அற்றவர், the one who has detached. வள்ளுவர் அற்றவர் என்ற சொல்லை எல்லாம் அற்றவர், வறியவர் என்ற பொருளில் சொல்லாமல் பற்றுகளை அறுத்தவர், முத்தர் என்ற உயரிய பொருளில் கையாள்கிறார். அவா, த்ரிஷ்ணா, கிரேவிங். ஆசை என்பது ஒரு தீ போன்றது. அது உள்ளே எரிந்து கொண்டிருக்கும் வரை ஒருவன் துறவியாக முடியாது. ஆசை அற்ற இடத்தில்தான் அமைதி குடிபுகும். தராதரம். ஒருவன் கோடிக்கணக்கான செல்வங்களுக்கு நடுவில் இருந்தாலும் ஆசை இல்லாமல் இருந்தால் அவன் துறவி. ஒருவன் காட்டில் ஒன்றுமில்லாமல் அமர்ந்திருந்தாலும் மனதிற்குள் ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டால் அவன் சம்சாரி. இந்த நுட்பமான வேறுபாட்டையே வள்ளுவர் மற்றையார் அற்றாக அற்றதிலர் என்கிறார். திருக்குறள் அவா அறுத்தல் 366. குறள் அஞ்சுவதோறும் அரணே, ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. விளக்கம் ஒருவனை அவனது முன்னேற்ற பாதையிலிருந்து நழுவச் செய்து வஞ்சனை, அதாவது ஏமாற்றுதல் செய்வது ஆசையே ஆகும். எனவே அந்த ஆசைக்கு அஞ்சி அதனிடம் அகப்படாமல் தற்காத்துக் கொள்வதே ஒருவனுக்கு சிறந்த அறமாகும். மகாபாரதம் தூமே நாவ்ரியதே வஹ்னிஹி தர்ஷோ மலேனச்ச யதோல்பேனாவ்ருதோ கர்ப்பஸ் ததா தேனேதமாவ்ருதம். கீதை 3.38. விளக்கம் நெருப்பை புகையும், கண்ணாடியை அழுக்கும், கருவை கருப்பையும் மூடியிருப்பது போல மனிதனின் அறிவை இந்த ஆசை மூடி மறைக்கிறது. அறிவு மறைக்கப்படும்போது மனிதன் வஞ்சிக்கப்படுகிறான். வள்ளுவர் வஞ்சிப்பதோறும் அவா என்று சொல்வதை கீதை அறிவை மறைக்கும் எதிரி, அதாவது ஞானினோ நித்ய வைரினா என்று குறிப்பிடுகிறது. மனுஸ்மிருதி வித்வாம்சம் அபி தம் லோகே பிரமாதயதி பலவத்பிஹி இந்திரிய கிராமோ வர்ஷீயான் அத்வானமிவ துர்கமம். மனுஸ்மிருதி 2.215.
விளக்கம்: வலிமை மிக்க புலன்கள் ஆசையினால் தூண்டப்படும்போது ஒரு பெரிய அறிஞனை கூட, அதாவது வித்வான், வஞ்சித்து தவறான பாதையில் இழுத்து சென்றுவிடும். ஆசை என்பது ஒருவனை தெரியாமலேயே பள்ளத்தில் தள்ளும் வஞ்சகம் கொண்டது என்பதால் அதற்கு அஞ்ச வேண்டும் என்கிறது மனுஸ்மிருதி. சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? வஞ்சனை, டிசெப்ஷன் அல்லது மாயை. ஆசை முதலில் இன்பம் தருவது போலத் தோன்றி இறுதியில் தீராத துன்பத்திலும் மறுபிறவியிலும் தள்ளும். இதுவே அதன் வஞ்சனை. சனாதன தர்மத்தில் இது மாயையின் ஒரு வெளிப்பாடாக கருதப்படுகிறது. அஞ்சுவதோறும் அரண். ஃபியர் as a virtue. பொதுவாக அச்சம் என்பது பலவீனம். ஆனால் தீயவற்றுக்கும் ஆசைக்கும் அஞ்சுவது பயபக்தி அல்லது விவேகம் எனப்படும். ஆசைக்கு அஞ்சி விலகுபவனே தர்மத்தை காக்க முடியும். விவேகம் வெர்சஸ் ஆசை. எது நிலையானது என்று ஆராயும் விவேகம் இருக்கும் இடத்தில் ஆசை வஞ்சிக்க முடியாது. விவேகம் குறையும்போது ஆசை ஒருவனை தன் வலைக்குள் இழுத்துக் கொள்கிறது. வழியடைத்தல். ஆசை உள்ளே நுழையாதவாறு மனக்கதவை அடைப்பதே மிகப்பெரிய தவம். ஏனெனில் ஒரு சிறு ஆசை உள்ளே நுழைந்தாலும் அது சினம், மயக்கம் எனத் தொடர்ந்து ஒருவனை கீழே தள்ளிவிடும். கீதையில் சொல்லப்படும் பதன வரிசை. திருக்குறள். அவா அறுத்தல் 367. குறள். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டுமாற்றான் வரும். விளக்கம். ஒருவன் தன் மனதிலுள்ள ஆசையை முழுமையாக வேரோடு அறுத்துவிட்டால் அவனுக்கு அழியாத இன்பத்தை தரும் மூட்சம் அல்லது அவன் விரும்பிய நன்மைகள் யாவும் அவன் விரும்பியவாறே எளிதாக வந்து சேரும். மகாபாரதம். யதா சர்வே பிரமுச்யந்தே காமா ஏஸ்ய ஹிருதி ஸ்திதாக அத மர்த்யோ மிருதோ பவத்யத்ர பிரம்ம சமச்னுதே. கீதை உபநிடத சாரம். விளக்கம். எப்போது ஒருவனுடைய இதயத்தில் குடிகொண்டிருக்கும் எல்லா ஆசைகளும் முற்றாக நீங்குகின்றனவோ அப்போது அந்த மனிதன் மரணமற்ற நிலையை அடைகிறான். வள்ளுவர் தவாவினை என்று கெடாத அல்லது அழியாத நிலை என்று குறிப்பிடுவது இந்த மரணமற்ற மூட்ச நிலையையே ஆகும். மனுஸ்மிருதி. ஏன கேனசித் அச்னத ஏன கேனசித் அம்பரக யத்ர க்வசித் ச சாயீ ஸ்யாத் தம் தேவாக பிராமணம் விதுஹு. மனு ஸ்மிருதிசாரம். விளக்கம். எவன் ஒருவன் ஆசையற்று கிடைப்பதைக் கொண்டு திருப்தியடைந்து மெய்ப்பொருளில் திளைக்கிறானோ அவனுக்கு தேவர்கள் கூட வசப்படுவார்கள். அதாவது ஆசையை அறுத்தவனுக்கு உலகம் வேண்டியவாறே அமையும். வள்ளுவர் தான் வேண்டு மாற்றான் வரும் என்று சொல்வது இந்த சித்தத் தெளிவின் ஆற்றலையே. சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? ஆற்ற அறுத்தல். இது சனாதன தர்மத்தில் நிர்வாணம் அல்லது வாசனாக்ஷயம், அதாவது ஆசையின் சுவடுகள் கூட அழிதல் எனப்படும். ஆசையை அடக்குவது வேறு, அதனை வேரோடு அறுப்பது வேறு. அறுத்துவிட்டால் மீண்டும் அது முளைக்காது. தவாவினை. இம்பெரிஷபிள் பிளிஸ். தவா என்றால் அழியாதது. உலக இன்பங்கள் அனைத்தும் அழியக்கூடியவை. ஆனால் ஆசையற்ற நிலையில் கிடைக்கும் ஆன்ம இன்பம், அதாவது ஆனந்தம், ஒருபோதும் அழியாதது. தான் வேண்டுமாற்றான் வரும். கமிங் அட் வில். ஒருவன் எதற்கும் ஆசைப்படாதபோது இயற்கையின் விதிகள் அவனுக்கு கட்டுப்படும். யோக சாஸ்திரத்தில் அஸ்தேயம், திருடாமை அல்லது ஆசையின்மை மற்றும் அபரிக்கிரகம், சேர்க்காமை ஆகியவற்றில் நிலை பெற்றால் எல்லா செல்வங்களும் ஒருவனை தேடி வரும் என கூறப்படுகிறது. சங்கல்ப சித்தி. ஆசையற்ற தூய மனம் கொண்ட ஒருவன் எதை நினைக்கிறானோ அது அப்படியே நடக்கும். ஆனால் அவன் ஆசையற்றவன் என்பதால் எதையும் தனக்காக வேண்டமாட்டான். எனினும் நன்மைகள் அவனை சூழ்ந்து நிற்கும். திருக்குறள். அவா அறுத்தல் 368. அவாவில்லார் கில்லாகும் துன்பம் மத்துண்டேல் தவா அது மேன்மேல் வரும். விளக்கம். ஆசை இல்லாதவர்களுக்கு இவ்வுலகில் துன்பமே இல்லை. ஆனால்
ஒருவனிடம் ஆசை இருக்குமானால் அது அவனுக்கு இடைவிடாத துன்பங்களை மென்மேலும் கொடுத்து கொண்டே இருக்கும். மகாபாரதம். ஆசா ஹி பரமம் துக்கம், நைராஸ்யம் பரமம் சுகம். விளக்கம். ஆசைப்படுவதே மிகப்பெரிய துன்பம், ஆசையற்றிருப்பதே நைராஸ்யம், மிகப்பெரிய சுகம். ஒருவன் எப்போது ஆசையை விடுகிறானோ அப்போது அவன் எல்லா துயரங்களிலிருந்தும் விடுபடுகிறான். வள்ளுவர் அவா வில்லார்க்கு இல்லாகும் துன்பம் என்று சொல்வதையே இதுவும் பிரதிபலிக்கிறது. மனுஸ்மிருதி. ந ஜாத்து காம காமானாம் உபபோகேன சாம்யதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூய ஏவாபி வர்த்ததே. விளக்கம். ஆசைகளை அனுபவிப்பதன் மூலம் அவற்றை ஒருபோதும் தணிக்க முடியாது. எரியும் நெருப்பில் நெய்யை ஊற்றினால் அது எப்படி மேன்மேலும் எரியுமோ அதுபோல ஆசை வளர வளர துன்பமும் மேன்மேல் பெருகும். விளக்கம். நெரியும் நெருப்பில் நெய்யை ஊற்றினால் அது எப்படி மேன்மேலும் எரியுமோ அதுபோல ஆசை வளர வளர துன்பமும் மேன்மேல் பெருகும். சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? துன்பத்தின் வேர். சனாதன தர்மத்தின்படி துன்பத்திற்கு காரணம் வறுமையோ அல்லது நோயோ அல்ல. ஆசை இருக்கும் வரை ஏமாற்றமும், ஏமாற்றம் இருக்கும் வரை துன்பமும் தவிர்க்க முடியாதவை. தவா அது மேன்மேல் வரும். ஆசை ஒருபோதும் போதும் என்று சொல்லத் தெரியாதது. ஒரு பொருள் கிடைத்தால் மற்றொன்றின் மீது ஆசை வரும். இந்த சங்கிலித் தொடர் முடிவே இல்லாமல் துன்பத்தை தரும். அவாவில்லார்க்கு. ஆசையற்றவனை உலகம் எதுவும் செய்ய முடியாது. அவனது மகிழ்ச்சி வெளிப்பொருட்களை சார்ந்து இல்லாததால் அவனுக்கு துன்பம் என்பதே இல்லை. இதையே ஆத்மராமர் என்பார்கள். சம்சார சக்கரம். ஆசைதான் மீண்டும் பிறக்க வைக்கிறது, பிறப்புதான் துன்பத்தை தருகிறது. எனவே ஆசையை நீக்கினால் பிறப்பு நீங்கும், பிறப்பு நீங்கினால் துன்பம் இல்லையாகும். திருக்குறள். அவா அறுத்தல். 369. இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். விளக்கம். துன்பங்களிலேயே மிகப்பெரிய துன்பமாகிய ஆசை என்பது ஒருவனிடம் இருந்து ஒழிந்து போகுமானால் அவனுக்கு இவ்வுலகிலேயே ஈண்டும் இடைவிடாத பேரின்பம் உண்டாகும். மகாபாரதம். சந்தோஷாத் பரமம் லாபக சத்சங்காத் பரமா கதிஹி விசாரஹ பரமம் ஞானம் ஷமோஹி பரமம் சுகம். விளக்கம். மன அமைதியே மிக உன்னதமான சுகம். ஆசைகள் அடங்கும்போது கிடைக்கும் அந்த திருப்தியே மிகப்பெரிய லாபம். ஆசை என்பது தீராத தாகம் போன்றது. அது அடங்கும்போது ஒருவன் அடையும் இன்பத்திற்கு ஈடு இணை இல்லை. வள்ளுவர் இன்பம் இடையராது என்று சொல்வது இந்த ஆத்ம சுகத்தையே. மனுஸ்மிருதி. யச்ச காமசுகம் லோகே யச்ச திவ்யம் மகத் சுகம் திருஷ்ணாக்ஷய சுகஸ்யைதே நார்ஹதஹ ஷோடசீம் கலாம். மனுஸ்மிருதி சாரம். உலகில் அனுபவிக்கும் சிற்றின்ப சுகங்களும் தேவருலகின் மேலான சுகங்களும் கூட ஆசை அழிவதால் பிறக்கும் சுகத்தின் ஒரு சிறு பகுதிக்கு கூட ஈடாகாது. ஆசையே துன்பத்தின் உச்சம் என்பதால் அது நீங்கினால் எஞ்சுவது இன்பம் மட்டுமே என்கிறது மனுஸ்மிருதி. சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? துன்பத்துள் துன்பம். தி கிரேட்டஸ்ட் மிசரி. உலகியல் துன்பங்கள், பசி, நோய் போன்றவை தற்காலிகமானவை. ஆனால் ஆசை என்பது ஆத்மாவையே பந்தப்படுத்தி பிறவிச் சுழற்சியில் தள்ளுவதால் வள்ளுவர் அதனை துன்பத்துள் துன்பம் என்று அழைக்கிறார். சனாதன தர்மம் இதனை அனந்த துக்கம் என்கிறது. ஈண்டும் ஹியர் அண்ட் நவ். மோட்சம் அல்லது பேரின்பம் என்பது செத்த பிறகு கிடைப்பதல்ல. ஆசையை இப்போதே துறந்தால் இப்போதே இந்த உலகிலேயே ஈண்டும் அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம். இதுவே ஜீவன் முக்தி நிலை. இடையறாத இன்பம். அன்இன்டரப்டட் பிளிஸ். உலகப் பொருட்கள் தரும் இன்பம் அவ்வப்போது வந்து போகும். இன்டர்மிட்டன்ட். ஆனால் ஆசையற்ற மனதின் இன்பம் எப்போதும் மாறாமல் ஊற்றெடுக்கும். இதனை உபநிடதங்கள் ஆனந்தம் என்று பிரம்மத்தின் இயல்பாக சொல்கின்றன. நிவ்ருத்தி மார்க்கம். ஆசைகளை வளர்ப்பது பிரவிருத்தி, ஆசைகளை அறுப்பது நிவ்ருத்தி. நிவ்ருத்தி மார்க்கமே நிலையான இன்பத்திற்கு வழி என்பதை இக்குறள் உறுதிப்படுத்துகிறது. திருக்குறள். அவா அறுத்தல். 370. குறள். ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். விளக்கம். எவ்வளவு பெற்றாலும் ஒருபோதும் திருப்தியடையாத ஆரா இயல்புடைய ஆசையை ஒருவன் ஒழித்துவிட்டால் அந்த கணம் முதலே அவனுக்கு எக்காலத்திலும் மாறாத பேரா இயல்புடைய
முக்தி நிலை அல்லது பேரின்ப நிலை உண்டாகும். மகாபாரதம். யதா சர்வே பிரமுச்யந்தே காமா ஏ அஸ்ய ஹிருதி ஸ்திதாக அத மர்த்யோ அமிர்தோ பவத்யத்ர பிரம்ம சமச்னுதே. மகாபாரதம் உபநிடத சாரம். விளக்கம். இதயத்தில் குடிகொண்டிருக்கும் ஆசைகள் அனைத்தும் நீங்கும்போது மரணவடையும் இயல்புடைய மனிதன் மரணமற்றவனாகிறான். அமிர்தத்வம். அவன் வாழும்போதே பிரம்ம நிலையை அடைகிறான். வள்ளுவர் அந்நிலையே பேரா இயற்கை தரும் என்று சொல்வதை மகாபாரதம் அத்ர இங்கேயே அந்த கணமே என்று உறுதிப்படுத்துகிறது. மனுஸ்மிருதி. சர்வம் ஆத்மனி சம்பச்யேத் சச்ச அசச்ச சமாஹிதः ஆத்மனி சம்பச்யன் ந அதர்மே குருதே மனஹ. மனு 12:118. விளக்கம். நிலை பெற்ற மனதுடன் எவன் எல்லாவற்றையும் ஆத்மாவாக காண்கிறானோ அவன் ஆசைகளை கடந்தவன். அவன் எக்காலத்திலும் அழியாத நிலையான பேரின்பத்தை பேரா இயற்கையை எய்துகிறான். சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? ஆறா இயற்கை. இன்சீஷியபிள் நேச்சர். ஆசைக்கு வயிறு கிடையாது. எவ்வளவு இன்பங்களை அதில் போட்டாலும் அது நிறையவே நிறையாது. இது நெருப்பில் நெய்யை ஊற்றுவது போன்றது. இந்த உண்மையை உணர்ந்து அதை நீக்குவதே விவேகம். பேரா இயற்கை. அன்சேஞ்சிங் ஸ்டேட். இது சனாதன நித்தியமான நிலையை குறிக்கிறது. உலகப் பொருட்கள் அனைத்தும் மாறும் இயல்புடையவை. க்ஷரம். ஆனால் ஆத்ம நிலை மாறாதது. அக்ஷரம். ஆசையை நீக்கினால் எஞ்சுவது இந்த மாறாத ஆத்ம நிலையே. அந்நிலையே. இன்ஸ்டன்டேனியஸ் லிபரேஷன். சனாதன தர்மத்தில் இது சத்யோ முக்தி எனப்படும். மோக்ஷம் என்பது இறப்பிற்குப் பின்வரும் ஒரு பரிசல்ல. ஆசை நீங்கிய அந்த வினாடியே ஆன்மா விடுதலையை அனுபவிக்கிறது. இயற்கை. செல்ஃப் நேச்சர். ஸ்வரூபம். இயற்கை என்ற சொல்லை வள்ளுவர் மிக நுட்பமாக பயன்படுத்துகிறார். ஆசைப்படுவது ஆன்மாவின் உண்மையான இயற்கை அல்ல. அது ஒரு அழுக்கு. ஆசை நீங்கிய பின் தோன்றும் பேரா இயற்கை அழிவற்ற தன்மைதான் ஆன்மாவின் உண்மையான சுபாவம், ஸ்வரூபம்.